الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا، أما بعد. فيقول الله سبحانه وتعالى في محكمه تنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا بني آدم خذوا زينتكم عند كل مسجد وكلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أحب البلاد إلى الله مساجدها. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய வல்லவன் அல்லாஹ், அவன் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் என்றென்றும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் எம் உயிரிலே மேலான உலகத்துக்கே அருக்கொடையாக வந்துதித்த ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரினுடைய பரிசுத்தமான குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், தாபியங்கள், தபு தாபியங்கள், கியாமத் நாள் வரைக்கும் யார் யாரெல்லாம் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றுவார்களோ அத்துணை முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள், நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. சையதுல் ஐயாம் புனிதமான வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய தினத்தில் அல்லாஹ்வினுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவன் அல்லாஹு தஆலா நமது வாழ்க்கையில் அவன் ஏவிய ஏவல்களை எடுத்தும் அவன் விலக்கிய எல்லா கர்மங்களையும் முற்றுமுழுக்க விலகி நடக்கும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, உலகத்தில் எத்தனையோ கோடான கோடி ரூபாய்கள் செலவழித்து கட்டப்பட்ட கட்டடங்களாக இருக்கலாம், எத்தனையோ அடுக்கு மாடிகளாக இருக்கலாம். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய மாளிகை அது ஓலை குடிசையாக இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த ஓலை குடிசைக்கு முன்னால் அந்த அடுக்கு மாடிகளும் அந்த கோடான கோடி ரூபாய்கள் செலவழித்து கட்டப்பட்ட கட்டடங்களும் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தது இந்த ஓலை குடிசைதான். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. இந்த பூமியில், இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா நேசிக்கக்கூடிய, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு இடம் இருக்குமாக இருந்தால் அது அல்லாஹ்வினுடைய மாளிகை, அல்லாஹ்வினுடைய வீடு, அல்லாஹ்வினுடைய மஸ்ஜித் என்று சொன்னார்கள். இமாம் தஹபி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், கலிமாவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சகோதரன் கூட, இஸ்லாத்தில் இணையாத ஒரு சகோதரன் கூட அல்லாஹ்வினுடைய மாளிகையோடு தொடர்பாக இருக்கின்றார், அல்லாஹ்வினுடைய மஸ்ஜிதோடு இரக்கமுள்ளவராக இருக்கின்றார், முஹப்பத் வைத்திருக்கின்றார். இமாம் தஹபி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், அவருடைய மரணத்திற்கு முன்னால் அல்லாஹு தஆலா அவருக்கு கலிமாவுடைய பாக்கியத்தை கொடுப்பான், இஸ்லாத்தினுடைய பாக்கியத்தை கொடுப்பான். காரணம், உலகத்தினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வினுடைய மஸ்ஜிதை பற்றிய நல்லெண்ணம், அல்லாஹ்வினுடைய மஸ்ஜிதோடு அவர் வைத்துக் கொண்ட தொடர்பு, இதனால் அல்லாஹு தஆலா அவருக்கு கலிமாவுடைய பாக்கியத்தை கொடுப்பான் என்று சொல்லுகின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில்
ஒரு வாலிப சகோதரர், கலிமாவை ஏற்றுக்கொள்ளாதவர், முஸ்லிமுடைய பட்டியலுக்குள் இல்லாத ஒரு சகோதரர். அவர் அடிக்கடி அல்லாஹ்வினுடைய மாளிகைக்கு வருவார், அல்லாஹ்வினுடைய மஸ்ஜிதுக்கு வருவார். சஹாபாக்கள் என்னென்ன அமல் செய்கின்றார்களோ அவைகளெல்லாம் அவர் பார்த்து கொண்டிருப்பார். அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வினுடைய வீட்டை பற்றிய நல்ல எண்ணம், அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய வீட்டை நேசிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். ஆனால் அவர் முஸ்லீம் ஆகவில்லை, கலிமாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. கொஞ்ச நாளாக அந்த வாலிப சகோதரனை காணவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிக்கின்றார்கள், அந்த சகோதரனை, அந்த வாலிபனை காணவில்லை, என்ன காரணம் என்று கேட்கின்றார்கள். சஹாபா தோழர்கள் சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அவர் நோயாளியாக இருக்கின்றார், அவர் மரண படுக்கையில் இருக்கின்றார். இதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக போகின்றார்கள், அந்த சகோதரனுக்கு கலிமாவை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோடும் அல்லாஹ்வினுடைய வீட்டோடும் அவர் வைத்துக் கொண்ட முஹப்பத்தினால், இரக்கத்தினால் அவருடைய கடைசி நிலைமை அல்லாஹு தஆலா கலிமாவுடைய பாக்கியத்தை கொடுத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமாவை சொல்லிக் கொடுக்கின்றார்கள், அவர் கலிமாவை ஏற்றுக்கொள்கின்றார். அதே நிலைமையில் அவருடைய உயிர் பிரிகின்றது. கண்ணியமானவர்களே, உலகத்தில் யாரெல்லாம் அல்லாஹ்வினுடைய மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுப்பார்களோ, அல்லாஹ்வினுடைய வீட்டுக்கு யாரெல்லாம் அடிக்கடி வருவார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வினுடைய மஸ்ஜிதுக்கு தன்னால் முடியுமான செலவுகளை செலவு செய்வார்களோ, அல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா அவருடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலிலும் இந்த மஸ்ஜிதினுடைய பரக்கத்தை கொண்டு, அல்லாஹ்வினுடைய மாளிகையினுடைய பரக்கத்தை கொண்டு அவர்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் அல்லாஹு தஆலா செழிப்பாக்கி வைப்பார். அன்பார்ந்த சகோதரிகளே, பெரியவர்களே, நாம் பள்ளிவாசலுக்குள் வருகின்றோம். நாம் பள்ளிவாசலுக்குள் வருகின்ற முதல் நேரம் எப்படி வர வேண்டும், எப்படி போக வேண்டும் என்பதை கூட இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றது. நாம் பள்ளிவாசலுக்குள் வருகின்றோம், உதுவெடுத்துக் கொண்டு வருகின்றோம், வலது காலை முன்வைக்கின்றோம். நாம் எல்லோரும் ஒரு துஆவை ஓத வேண்டும். அல்லாஹும்ம ஃப்தஹ் லீ அப்வாப ரஹ்மத்திக். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்டுக்கொண்டுதான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினுடைய வாசல்களை எனக்கு நீ திறந்துதா என்ற துஆ பிரார்த்தனையோடு தான் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்குள் ஒரு மனிதன் நுழைய வேண்டும் என்பதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் அது ஒரு பெருமதியான இடம், ஒரு பெருமதியான வீடு, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய வீடு, அல்லாஹ்வினுடைய வானவர்கள் இறங்கக்கூடிய வீடு, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு அடியானுக்கு கிடைக்கக்கூடிய ரஹ்மத்தும் பரக்கத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குமாக இருந்தால் அது மஸ்ஜித், அது பள்ளிவாசல் தான். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு பெண்மணி இருந்தார். அந்த பெண்ணினுடைய வேலை மஸ்ஜிது நபவியை சுத்தம் செய்வது. சுபஹுக்கு பின்னால் சஹாபாக்கள் அமல் செய்து கொண்டிருப்பார்கள், சஹாபாக்கள் இபாதத்தில் இருப்பார்கள். அந்த சஹாபாக்கள் தோழர்கள் இபாதத்தை முடித்துவிட்டு போகும் வரைக்கும் அந்த பெண்மணி ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருப்பார், அந்த பள்ளிவாசலை சுத்தம் செய்வதற்காக. அன்றைய கால மஸ்ஜிது நபவி எப்படி இருந்தது? அன்றைய காலம் மஸ்ஜிது நபவி இப்ப இருக்கக்கூடிய நவீனமான முறையில் இருந்ததா? அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த பெண்ணினுடைய வேலை அல்லாஹ்வினுடைய வீட்டை சுத்தம் செய்வது, அல்லாஹ்வினுடைய வீட்டுக்கு நேரம் கொடுப்பது, அல்லாஹ்வினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை தன்னுடைய வீட்டினுடைய வேலையை போன்று தான் செய்து முடிப்பதுதான் இந்த பெண்ணினுடைய வேலையாக இருக்கின்றது. ஆனால் அந்த பெண் ஒரு நாள் மரணித்து விட்டார். இந்த செய்தியை சஹாபா தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைக்கவில்லை. அந்த பெண் மரணித்து விட்டார். சஹாபாக்கள் அந்த ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொரு கடமைகளையும் செய்துவிட்டு அந்த பெண்ணை நல்லடக்கம் செய்து விட்டார்கள். சுபஹு தொழுகைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்றார்கள்.
சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள், இந்த பெண் மரணித்த செய்தியை நீங்கள் ஏன் என்னிடத்தில் அறிவிக்கவில்லை, சொல்லவில்லை? சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த பெண் சிறியொரு குடும்பத்தை சேர்ந்த பெண்மணியாக இருந்தார். இரவு நேரமாக இருந்தது. நாங்கள் அந்த ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்துவிட்டு நாங்கள் அடக்கம் செய்து விட்டோம் யா ரசூலல்லாஹ். அந்த பெண் மரணித்த செய்தி உங்களுக்கு எப்படி தெரியும் யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அந்த பெண்ணை இரவில் கனவு கண்டேன். அந்த பெண்ணை நான் இரவு கனவு கண்டேன். யா ரசூலல்லாஹ், நீங்கள் அந்த பெண்ணை இரவு கனவு கண்டீர்களா? ஆம், நான் இரவு கனவு கண்டேன். அந்த பெண்ணிற்கு சுவர்க்கத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதிகளையும் அந்தஸ்துகளையும் பார்த்து நான் ஆச்சரியம் அடைந்தேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்டேன், யா ஜிப்ரீல், இந்த பெண் என்ன அமல் செய்த காரணத்தினால் இப்படியான அந்தஸ்துகளும் இப்படியான தரஜாக்களும் இப்படியான உயர்வுகளும் சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான் என்று கேட்ட நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த பெண் உலகத்தில் அல்லாஹ்வினுடைய மாளிகையை, அல்லாஹ்வினுடைய மஸ்ஜிதை சுத்தம் செய்தார். அல்லாஹ்வினுடைய மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுத்தார். அல்லாஹ்வினுடைய மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய வேலைகளை அவர் பொறுப்படுத்தி செய்தார். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் அந்த பெண்ணுக்கு உயர்ந்த தரஜாக்களையும் அந்தஸ்துகளையும் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னார்கள் வானவ தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, என்னுடைய வீட்டை நான் எப்படி நேசிக்கின்றேன், எப்படி நான் அழகுபடுத்துகின்றேன், நான் என்னுடைய வீட்டுக்கு எப்படி எல்லாம் நேரம் கொடுக்கின்றேன். அல்லாஹ்வினுடைய மஸ்ஜித், அல்லாஹ்வினுடைய வீடு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், யாரெல்லாம் அல்லாஹ்வினுடைய மாளிகைக்கு காலையிலேயோ மாலையிலேயோ ஒவ்வொரு நாளும் எத்தனை தடவைகள் அவருக்கு அல்லாஹ்வினுடைய மஸ்ஜிதுக்கு வர முடியுமோ, அவர் எத்தனை தடவைகள் வந்தாலும் அவருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் ஒரு விருந்தை ஏற்பாடு செய்கின்றான். நான் பள்ளிவாசலுக்கு வருகின்றேன், வெறுமனே பள்ளிவாசல் என்று மாத்திரம் இல்லாமல் நான் அல்லாஹ்வினுடைய விருந்தாளியாக போகின்றேன். அல்லாஹ் என்னை அவனுடைய விருந்துக்கு அழைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தினுடைய மாளிகையில் அழைத்து என்னை விருந்துபசாரப்படுத்துகின்றான் என்ற சிந்தனையோடு தான் நாம் ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வினுடைய மாளிகைக்கு வர வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, நான் அல்லாஹ்வினுடைய மாளிகைக்கு வருவதை கொண்டு அல்லாஹ் எனக்கு தரக்கூடிய பதவி என்ன? சொர்க்கத்தினுடைய ஒரு விருந்தாளியாக நான் வருகின்றேன். என்னுடைய வீட்டுக்கு ஒரு மனிதர் வருகின்றார், அவரை நான் சாப்பாடு கொடுத்து கண்ணியப்படுத்துகின்றேன். இது என்னுடைய கடமை, என்னுடைய பொறுப்பு. என்னுடைய ஒரு சகோதரன் என்னுடைய வீட்டுக்கு வந்தால் அவனை நான் எப்படி எல்லாம் திருப்திப்படுத்த முடியுமோ அதே போன்று நான் திருப்திப்படுத்துகின்றேன். அல்லாஹ்வினுடைய வீட்டுக்கு அல்லாஹ்வினுடைய அடியான் வருகின்றான். அல்லாஹ் அவனை எப்படி எல்லாம் திருப்திப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா திருப்திப்படுத்துகின்றான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என்னுடைய வீடு பள்ளிவாசலுக்கும் என்னுடைய வீட்டுக்கும் இடையில் 100 மீட்டர் இருக்கின்றது என்று நாம் வைத்துக் கொள்வோம். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை பாருங்கள். அல்லாஹ்வினுடைய வீட்டை நோக்கி போகக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை பாருங்கள். என்னுடைய வீட்டுக்கும் பள்ளிவாசலுக்கும் இடையில் 5 கிலோமீட்டர் அல்ல, 10 கிலோமீட்டர் அல்ல, வெறும் 100 மீட்டர்கள் தான் இருக்கின்றது. நான் வருவதற்கு 100 அடிகளை எடுத்து பள்ளிவாசலுக்கு வருகின்றேன். போவதற்கு, பள்ளிவாசலில் இருந்து போவதற்கு வெறும் 100 வெட்டுக்களை வைத்துத்தான் என்னுடைய வீட்டுக்கு நான் போய் சேருகின்றேன். மொத்தத்தில் 200 வெட்டுக்களை வைத்து நான் பள்ளிவாசலுக்கு நேரம் கொடுத்திருக்கிறேன். அல்லாஹ் அதுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம். என்னுடைய வீட்டுக்கு அடியான் ஒவ்வொரு வெட்டுக்களை வைத்து வந்து மொத்தம் 200 வெட்டுக்களை கொடுத்து என்னுடைய வீட்டுக்கு என்னுடைய அடியான் வந்தான். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தரஜா என்ன? அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து என்ன? நான் என்னுடைய சகோதரர்களின் வீட்டுக்கு போவதற்கு பணம் செலவழிக்க வேண்டும், வாகனத்தை நாம் செலவழிக்க வேண்டும்.
அல்லாஹ்வினுடைய வீட்டுக்கு நான் நடந்து வருகின்றேன், நேரத்தை கொடுத்து வருகின்றேன், நடந்து வருகின்றேன், ஒவ்வொரு வெட்டுக்களை வைத்து நான் வருகின்றேன். ஒவ்வொரு வெட்டும் வைக்க வைக்க அல்லாஹ் இவருடைய ஒவ்வொரு பாவங்களையும் மன்னிக்கின்றான், ஒவ்வொரு தரஜாக்களையும் சொர்க்கத்தில் உயர்த்தி கொண்டே இருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, அப்படியான ஒரு இடம்தான் அல்லாஹ்வினுடைய மாளிகை, அல்லாஹ்வினுடைய மஸ்ஜித். சஹாபாக்கள் விரும்பினார்கள், நான் பள்ளிவாசலிலிருந்து எவ்வளவு தூரத்தில் என்னுடைய வீடு இருக்க வேண்டுமோ அவ்வளவு தூரத்தில் இருப்பது விருப்பம், நன்மைகளை சம்பாதிப்பது நல்லது என்று எதிர்பார்த்தார்கள் சஹாபா தோழர்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் அல்லாஹ்வினுடைய வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய நேரம் எப்படியாக இருக்கிறது? அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தும், அல்லாஹ்வின் பக்கம் கூப்பிட்டும், அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள் என்று ஞாபகப்படுத்தியும் நாம் அல்லாஹ்வினுடைய வீட்டுக்கு வரக்கூடிய நேரம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் எப்படி இருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அதான் சொல்லப்படுகின்றது, புகைத்தல் பாவிக்கின்றார்கள். அதானுடைய சத்தம் கேட்டால் பள்ளிவாசலுக்கு போக வேண்டும் என்பதற்காக வெறுமனே அந்த புகைத்தலை வீசிவிட்டு சர்வ சாதாரணமாக 3 தரம் வாயை கழுவிவிட்டு நான் பள்ளிவாசலுக்கு வருகின்றேன். இதனுடைய குற்றம் என்ன? இது அல்லாஹ்வினுடைய மாளிகை, அல்லாஹ்வினுடைய வீடு. நான் ஏதோ என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய துருவாடையினுடைய ஏதோ ஒன்றை சாப்பிட்டு விட்டு நான் பள்ளிவாசலுக்கு வருகின்றேன். நான் இபாதத் தான் செய்கின்றேன், நான் தக்பீர் கட்டி தொழுகின்றேன். ஆனால் என்னுடைய வாயிலிருந்து புகைத்தலினுடைய வாசனை வருகின்றது, என்னுடைய வாயிலிருந்து துருவாடை வருகின்றது. எனக்கு பக்கத்தில் நிற்கக்கூடிய சகோதரன் என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடையை அவன் வெறுக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபைனல் மலாயிகத ததஅவ்வா மிம்மா யதஅத்தா மின்ஹு பனு ஆதம். அந்த அடியான் பள்ளிவாசலுக்கு வருகின்றான், அவனுடைய வாயிலிருந்து புகைத்தலினுடைய வாசனை வருகின்றது. அந்த வாசனையை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பக்கத்தில் நிற்கக்கூடியவனுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த வாடையை உன்னுடைய சகோதரன் வெறுத்தானோ அந்த துருவாடையை மலக்குமார்கள் வெறுக்கின்றார்கள். உன்னுடைய தொழுகையினுடைய நன்மையை எழுதுவதற்காக வந்த மலக்குமார்களும் உனக்கு பதுவா செய்துவிட்டு போகின்றார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி என்றால் என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த துருவாடையை மக்கள் வெறுக்கக்கூடாது. நான் எப்படி வர வேண்டும்? எப்படியான ஆடை அணிய வேண்டும்? என்ன முறையில் நான் பள்ளிவாசலுக்குள் அமர வேண்டும்? என்ன முறையில் என்னுடைய நேரங்களை நான் கழிக்க வேண்டும்? என்னுடைய வாயிலிருந்து வந்த ஒரு வாடையை கூட மலக்குமார்கள் வெறுக்கின்றார்கள் என்றால், அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, இது புனிதத்திலும் புனிதமான ஒரு இடம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என்னுடைய வீட்டுக்கு, என்னுடைய ஊருக்கு அல்லது எனக்கு ஒரு ரஹ்மத் இறங்க போகின்றது என்றால் அல்லாஹு தஆலா மலக்குமார்களை கொண்டு எப்படி இறக்குகிறான் என்றால், ஒரு தனி மனிதனுக்கு, ஒரு குடும்பத்துக்கு, ஒரு ஊருக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அல்லது அல்லாஹ்வுடைய வேதனை இறங்க போகின்றது என்றால் அல்லாஹு தஆலா மலக்கை கூப்பிட்டு சொல்லுகின்றான், இந்த வேதனையை அல்லது இந்த அதாபை அல்லது இந்த நன்கொடையை, இந்த ரஹ்மத்தை நீங்கள் இன்ன ஊருக்கு கொடுங்கள் என்று சொன்னால் அந்த மலக்குமார்கள் எப்படி செய்கின்றார்கள் என்றால், கஅபத்துல்லாஹ்வுக்கு மேலே இருக்கக்கூடிய பைத்துல் மஅமூர், அந்த பைத்துல் மஅமூருக்கு அந்த மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள். அந்த அதாபை, அந்த வேதனையை, அந்த ரஹ்மத்தை எடுத்துக்கொண்டு இறங்குகின்றார்கள். அங்கே 2 ரக்காத் தொழுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னால் அந்த ரஹ்மத்தையும் அல்லது அந்த வேதனையையும் அந்த மலக்குமார்கள் எடுத்துக்கொண்டு கஅபாவுக்குள் இறங்குகின்றார்கள். அங்கேயே 2 ரக்காத் தொழுகின்றார்கள்.
அதற்கு பின்னால் அந்த மலக்குமார்கள் அந்த வேதனையை அல்லது அந்த சோதனையை, அந்த ரஹ்மத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய மாளிகைக்கு வருகின்றார்கள். அல்லாஹ்வினுடைய வீட்டில் இருந்துதான், அல்லாஹ்வினுடைய மாளிகையில் இருந்துதான் அந்த அதாவும் அல்லது அந்த வேதனையும் அந்த ரஹ்மத்தும் பங்கு வைக்கப்படுகின்றது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என்னுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம் அல்லாஹ்வினுடைய மாளிகை. என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய முசீபத்துக்களை விட்டும் பாதுகாக்கக்கூடிய இடம் அல்லாஹ்வினுடைய மாளிகை. அல்லாஹ்வினுடைய மாளிகைக்கு நான் எந்த அளவு நேரம் கொடுக்கின்றேனோ அல்லாஹு தஆலா என்னுடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்வான். பாடசாலைக்குரிய நேரத்துக்கு நேரம் கொடுக்கின்றேன், வேலை செய்வதற்குரிய நேரத்துக்கு நான் நேரம் கொடுக்கின்றேன், என்னுடைய விவசாயத்தை கவனிப்பதற்கு உரிய முறையில் நேரம் கொடுக்கின்றேன். அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு நேரம் கொடுப்பது என்னால் கஷ்டமாக இருக்கின்றதென்றால் என்னுடைய ஈமான் இன்னும் நான் சுவையை, அந்த ஈமானுடைய கட்டத்துக்கு நான் வரவில்லை. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு அதிகமாக போவார்களோ அவர்களை கண்டால் நீங்கள் சாட்சி சொல்லுங்கள், அவர் ஈமான்தார் என்று சாட்சி சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். என்றால் நான் இன்னும் அல்லாஹ்வினுடைய மாளிகைக்கு நேரம் கொடுக்கவில்லை என்றால் என்னிடத்தில் பூரணமான ஈமான் வரவில்லை என்பது ஹதீஸ். நான் இப்போது உள்ளத்தில் கை வைத்து கேட்போம், என்னுடைய ஈமான் எந்த இடத்தில் இருக்கின்றது? அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, இவ்வளவு பிரமாண்டமான பள்ளி, இவ்வளவு பிரமாண்டமான பள்ளி வாசல் வெறுமனையே நாம் வாரத்தில் ஒரு தரம் வந்து போவதற்காக வேண்டி அல்ல, வருடத்தில் ஒரு தரம் ஒரு மாதம் வந்து போவதற்காக அல்ல. என்னுடைய 24 மணித்தியாலங்களில் சில மணித்தியாலங்கள் அல்லாஹ்வினுடைய மாளிகையில் என்னுடைய நேரம் கழிய வேண்டும். அல்லாஹு தஆலா அவனுடைய பள்ளியை பரிபாலனம் செய்யக்கூடியவர்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் ஈமான்தாரிகளாக இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் பள்ளிவாசலுக்கு நேரம் கொடுக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ்வினுடைய நிபந்தனை. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாளிகையை நேசிப்போம். அல்லாஹ்வினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தேவைகளை நம்மால் முடிந்த அளவு நிறைவேற்றுவோம். இது அவர் செய்யக்கூடிய வேலை, இது இவர் செய்யக்கூடிய வேலை, இது வாத்தினுடைய வேலை, இது அதிகாரியுடைய வேலை. பள்ளிவாசலில் தூசி இருக்கின்றது, பள்ளிவாசலில் புழுதி இருக்கின்றது, அவர்தான் இதை நிறைவேற்ற வேண்டும், நான் பார்த்து கொண்டு போக வேண்டும் என்பது எங்கேயும் கிடையாது. யாரும் செய்யலாம். அல்லாஹ்வினுடைய மாளிகை நன்மையை கொள்ளையடிக்கக்கூடிய வீடு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வினுடைய மாளிகையை நேசித்து அல்லாஹ்வினுடைய மாளிகைக்கு நேரம் கொடுத்து அதன் மூலமாக அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களாக வாழ வல்லவன் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ், எமது குற்றமுறைகளை மன்னித்து விடு யா அல்லாஹ், எங்களை பெற்று வளர்த்தவதி சீதேவி பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், கபராளிகளுடைய பாவங்களை மன்னித்து விடு ரஹ்மானே. உன் ரஹ்மத்தையும் அருளையும் பெற்ற கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் உன்னுடைய பள்ளிவாசலுக்காக வேண்டி செலவு செய்கின்றார்களோ, பாடுபடுகின்றார்களோ, கொடுக்கின்றார்களோ, அவர்களுக்கு நீயும் கொடுத்து விடு யா அல்லாஹ். அவருடைய வாழ்க்கையில வரக்க செய்து விடு யா அல்லாஹ். பலாய் முசீபத்துகளை விட்டு நம் அனைவரையும் பாதுகாத்து விடு யா அல்லாஹ். எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ, துன்புறுத்தல் செய்யப்படுகின்றார்களோ, நோவினைப்படுத்தப்படுகின்றார்களோ, அத்தனை முஸ்லிம்களுக்கு முன்புறத்தில் இருந்து ரஹ்மத் செய்து விடு யா அல்லாஹ். உன்னுடைய ரஹ்மத்தை அவர்களுக்கு கொடுத்து விடு யா அல்லாஹ். உன்னுடைய உதவியை அவர்களுக்கு நீ கொடுத்து விடு ரஹ்மானே. யாரெல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டிருந்தார்களோ அவர்களுக்கு நீ ஹிதாயத்தை நசீபாக்கி விடு யா அல்லாஹ். ஹிதாயத் இல்லை என்று முடிவிருந்தால் அவர்கள் பூமிக்கு மேல் வாழ்வதை விட பூமிக்கு கீழாக்கி விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த நாட்டில் முழு உலகத்திலும் முஸ்லிம்கள் நிம்மதியாக தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்து விடு யா அல்லாஹ். திடீர் மௌத்துகளை விட்டும் பாதுகாத்து விடு யா அல்லாஹ். தாங்க முடியாத நோய் நொம்பலங்களை விட்டும் பாதுகாத்து விடு யா அல்லாஹ். வாகன விபத்துகளில் இருந்து பாதுகாத்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு கஷ்டங்களை தந்து சோதித்து விடாத ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய ஈமான்ல பரிபூர்ணமான வெற்றியை தந்து விடு ரஹ்மானே. உன்னை சந்திக்கின்ற நாள், உன்னை பார்க்கின்ற நாள், அந்த கடைசி மூச்சு கலிமாவோடு சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து விடு யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.